அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் நாளில் உங்களோட எல்லா ஆசைகளும் சீக்கிரம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு காலையிலே செம்ம பனியாக இருந்த மாதிரி இருந்தது. நம்ம பொங்கல் கோலத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கூடவே பசங்களும் கலர் கொடுக்க ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க. பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பானை இல்லாமல் கோலம் போடுறது, ஒரு பானைக்கு 2 பானை இந்த வாட்டி போட்டாச்சு. நாளைக்கு தான் மாட்டு பொங்கல், எதை வரைகிறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் மாடு வரைய போய் அது எப்படி வருமோன்னு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு பொங்கல் பானை தான் கோலம் போட்டிருப்பீங்கன்னு தெரியும். பானை வரைகிறதுக்கு நீங்கள் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வாட்டி சீக்கிரமே பொங்கல் வச்சாச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே பொங்கல் வச்சிடணும்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் சக்கரை பொங்கல் மட்டும்தான். பட் அம்மா வீட்டில் சக்கரை பொங்கலும் வைப்போம், வெண்பொங்கலும் வைப்போம். பரங்கி கீத்து கூட்டு, பிடிக்கரணை போட்டு புளிக்குழம்பு, சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய் போட்டு பொரியல், அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி நான் வெண்பொங்கல் மட்டும் பண்ணலை, மற்றபடி எல்லாமே செஞ்சேன். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் அம்மா கரெக்டாக இந்த பால் பொங்குற டைமில் கிச்சனுக்கு வர சொல்லி பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவாங்க. நானும் என் சிஸ்டரும் சொல்லுவோம். இன்றைக்கி ஜெஷ்னாவும் நிகாஷாவும் சொன்னாங்க இங்கே. சின்ன வயசுலலாம் கட்டாக கரும்பு வாங்கிடுவாங்க. பொங்கல் ஆரம்பிக்கிறதுக்கு 1 வீக் முன்னாடியே சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். பொங்கல் முடிஞ்சும் 1 வீக் சாப்பிட்டுட்டு இருப்போம். இந்த டைம் தான் பசங்க கரும்பு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. உங்கள் பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.